பற்றி நீ நான் ஃப்ரெண்டு அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து சார் வந்து ஃப்ரெண்டு சொல்லிடுது எனக்கு தெரியாம. ஒரு இது நடந்தது ஒரு 6 மாதத்துக்கு மேலாக. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ரொம்ப சோகமாக படிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து படிக்காமல் உட்காந்துட்டே இருக்கு. காலையில் 4-5 மணி இருக்கு. ஐயா அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. சோகமாக இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாரு, என்னையா படிக்கலையா? அந்த ஒரு தாய்மை கிடைத்த அந்த வார்த்தையில் இன்னும் என் மனதை வழி கொண்டு தான் இருக்கு. என்னையா படிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்ன வார்த்தைகள் நிஜமா இல்லை ஒரு தாற்பயமானு தெரியல. அன்று நான் சொன்ன வார்த்தை, சார் படிக்க ஆசைப்படுறவனுக்கு வசதி இல்லை, வசதி இருக்கிறவனுக்கு படிப்பு இல்லை சார். நான் என்ன சார் பண்ணேன்? என்ன பிரச்சனை சொல்லுங்க. 3 மாசமா மெஸ் பில் கட்டலாம் சார். ஹாஸ்டலுக்கு வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க சார். நான் வெளியே இருந்து படிக்கணும், ரொம்ப முடியாது சார், கஷ்டம். அதனால எங்கள் ஊருக்கே நான் போய் எங்கள் ஊரில் வந்து நாடார் காஸ்டில் வந்து பரம்பரையாக செய்கிற கணக்குள்ள வேலையை நான் செஞ்சு படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ காலையில் போய் ஒரு பிரின்ஸ்பலை பாரு அப்படின்னு. அப்போ லட்சுமணன் ஐயா இருந்தேன் பிரின்ஸ்பலை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அவர் மறந்துருப்பார். ஏன்னா வந்து வள்ளுவர் வாக்கை பின்பற்றுபவர். நன்றி மறப்பது நன்று, நன்றெல்லாம் அன்றே மறப்பது. செய்த நன்றி அன்றே மறந்துட்டார். அன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். அதாவது நினைவு கூர்ந்து காலணிகள் சமர்ப்பிக்க வேண்டும். பிரின்ஸ்பலை போய் பாருங்க அப்படின்னு. இல்லை சார் நான் 2-3 தடவை போய் பார்த்துட்டேன். இல்லை 11 தடவை போய் பாருப்பா அப்படின்னு. சரி போய் பார்த்தேன். பிரின்ஸ்பலை போய் பார்த்தேன். காலையில் 9 மணி கால அப்படியே வெளில போயிட்டு பார்த்தேன். லக்ஷ்மணன் சார் பார்த்துட்டேன். பாப்பா அப்படின்னேன். சார் பார்த்தவொடனே அவர் சொன்னார், அக்கௌண்ட்ஸில் போய் பில் வாங்கிட்டோம் அப்படின்னாரு. அக்கௌண்ட்ஸில் போனால் அந்த 3 மாதத்துக்கு மெஸ் பில்லு பே பண்ண ரெசிப்ட் பே பண்ணியிருந்தது. பரவாயில்ல, ஊர்லேருந்து அம்மா அப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பில்லை வாங்கிட்டு திருப்பி பிரின்சிபல் சார் வந்து பார்த்தேன். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பாஸ்புக் கொடுப்பாங்க வாங்கிட்டு அப்படின்னு. புதுமையாக இருக்குது, நமக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற அளவுக்கு நமக்கு வசதி வந்துருச்சு அப்படின்னு போய் வந்து பார்த்தா ஜிஎஸ் ஐயப்பன் போட்டு 18,800 ரூபாய் அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கேன். எனக்கு யாரும் அப்படியே தெரியல. பிரின்சிபல்கிட்ட கேட்டேன், எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டாங்களா சார்? இது கொண்டு மொத்தமாக செட்டில் பண்ணாங்க, பையன் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு. உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த ரூமில் இருக்காரு, போய் பார் அப்படின்னு. பக்கத்தில் பக்கம் எனக்கு எடுத்துக்கிட்டு நான் யாரும் தெரியாத யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு தெரியாம சேர்மன் அப்படின்னு தெரியல. 3வது செமஸ்டர் படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பள்ளியின் சேர்மன் அப்படின்னு தெரியல. பயிலுக்கு நேரம் பண்ணேன், இன்னும் ஃப்ரெண்டு இங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னது. படிக்க காலையோட சேர்மன் கூட உனக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. நம்ம சொன்ன வார்த்தையில் இன்னும் என் நினைவு இருக்கிறது. நீ சொன்னது தப்பான வார்த்தை. கஷ்டப்படுறவனுக்கு படிப்பு வரல, கஷ்டப்படுறவனுக்கு படிக்க ஆசைப்படுறவனுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, வசதி வாய்ப்பு கொண்டு படிப்பு வரலன்னு சொல்லாத. கடவுள் ஒருவன் இருக்கிறான். எனக்கு அந்த கடவுளாக சொன்னவர் எங்கள் ஐயா என்னால் அது கிடையாது. அதை நினைவுகூர்ந்து இன்று அவரது பாதார விந்தங்களில் சரணடையை வந்திருக்கின்றேன். ஒரு பாடலுடன் வரவேற்பாக. வருக வருக வள்ளல் பெரியோரே, வாழ்த்துகின்றோம் உரமாற, நாங்கள் வரவேற்கின்றோம் உள்ளம் குளிர. வருக வருக வள்ளல் பெரியோரே,
கல்லூரி சிறக்க நல்ல நிர்வாக தலைவர்கள் வேண்டும். அதேபோல் ஒரு கல்லூரியின் புகழை பரப்ப நல்ல முதல்வர் வேண்டும். அந்த வகையில் எங்கள் காலகட்டங்களில் 3 முனைவர்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது முதல்வர் திரு அப்துல் ஹமீத் அவர்கள், இரண்டாவது முனைவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள், மூன்றாவதாக டாக்டர் வெங்கட்ராஜ் அவர்கள். சார், உயர்ந்த பண்பு, மாணவர்கள் மேல் செய்தி அன்பு, மாணவர் உயர்வை தன் உயர்வு என கருதி இன்றும் உழைத்துக் கொண்டிருப்பவர், எங்களை வழிநடத்தி செல்பவர் எங்களது முனைவர் திரு வெங்கட்ராஜ் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. அவரையும் எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை, ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று. எழுதும் புத்தகம் முதலாம் ஆண்டு கல்லூரியின் இனிய துவக்கம். ஆம், எங்கள் வாழ்வை காலடி எடுத்து வைத்ததும் மனதில் ஒருவித சந்தோஷம், விண்ணில் பறக்கும் ஒரு பரவசம், ஆர்ப்பரிக்கும் அலைகளை ஒரு கைப்பற்ற ஒரு பேராசிரியர் என்று பெருமைகளை சுமந்து சொல்லும் ஒரு அற்புத கனவு. முதல்வரின் வரவேற்புரை அடுத்து பேசியது ஒரு பொறி. எல்லோரையும் செல்லமாக அழைக்கும் ஒரு குரல், எல்லோரையும் அன்போடு அழைத்து ஒரு நண்பனை போல் உறவாடும் மனிதர்கள் மாணிக்கம் எங்கள் கணித ஆசிரியர். முதலாம் ஆண்டு ஒரு கல்ல அப்படின்னு எழுதும் போது பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு தேன் கொட்டிடுச்சு கையில். ஐயோ அம்மா நல்லா தான் இருந்துச்சேன். உடனே ஓடி வந்தார். அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நகலை பற்றி அவரோட டிவி சுற்றில் வச்சாரு. சொல்லி அதுக்கு மெடிசின் இது பண்ணி ட்ரிப் சேர்த்து காலையில் 7 மணிக்கு திரும்பி அவர் அவருடன் சேர்ந்து டெக்னிக்கல் டிராயிங் என்னும் ஒரு பாடத்தை அற்புதமாக கற்றுத்தந்த ஆசிரியர் பெருமக்கள் திரு ராமச்சந்திரன் அவர்கள், மறக்க முடியாத வாழ்க்கை திரு துரைராஜ் ஞாபகான்ஸ் அவர்களுக்கு நினைவிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிபார்ட்மெண்ட் முன்னாடியே அதில் இருக்க எம்பளத்தை பார். இன்றளவும் நான் நாட்டுப்பற்றோடு நிறைய காலேஜ்களில் பேசுறதுக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் அவர் எம்கேஆர் என்றால் தெரியாது. அவரை மருத்துவர்கள் என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இயற்கையை இயற்கையாகவும் மிக லாபமாகவும் கற்றுத்தான் புதுசாக ஒரு ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு புதுசாக இந்தியாவில் ஏர் கண்டிஷனர் தயாரிச்சிருக்கோம். அதுக்கு இப்போ நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு நேஷனல் டெக்னாலஜி அவார்ட் சிஎஸ்ஆர் மூலமாக வாங்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம பாலிடெக்னிக்கு வந்தால் போதும், நம்மளோட குருமார்கள் ஆசீர்வாதம் இருந்தாலும் போதும், நமது இந்தியாவிற்கு 2016-17 மீண்டும் ஒரு நோபல் பரிசு நமது மூலமாக நமது பயணம் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற மரம், நீங்கள் போட்ட விதை, நீங்கள் போட்ட உரம், நீங்கள் விட்ட நீர். நாங்கள் ஒவ்வொரு காலேஜிலும் போகும்போது செல்ஃப் டிசிப்ளினோட பேரண்ட்ஸ் மரியாதை கொடுங்க. அதை பற்றி நிறையா நான் காலேஜில் சொல்கிறது உண்டு. அதே போல் திரு பி நடராஜன் அவர்கள் அலுமினி பிரசிடென்ட் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய பேஷனேட் எல்லாருக்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம். கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. எடுத்து அதில் நாங்கள் முதல்ல சேர்மன் டேட் கேட்டோம். பிரின்சிபால் பார்த்தோம், அலுமினி பிரசிடென்ட் பார்த்து இதுக்கு நான் டேட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பித்த ப்ரோக்ராம் மொத்தம் எங்கள் பேட்சில் கல்லூரி முதல்வர் திரு வெங்கட்ராஜ் அவர்களே, மாணவர் சங்க தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்களே, 1990 பேட்ச் மாணவ செல்வர்களே, என்னுடைய பேர குழந்தைகளே, எனக்கு இங்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கிய காரணம் ஒன்று அருமையான நிர்வாகம், அதற்கும் மேலான மூன்றாவதாக டிசிப்ளினரி ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இங்கு படித்து முடித்துவிட்டு வேலை பார்க்கும் இடங்களில் சிறப்பாக செயல்பட்டதால் தான் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இருந்து நம் மாணவர்களை விரும்பி தேர்ந்தெடுக்க நமது பயிர்களுக்கு கேம்பஸுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
last 2 months they moved with me, James, and all my hero Vidya Raja and Ramesh, all this எல்லாருமே 2-3 மாசமா எனக்கு தொந்தரவு இருந்தாங்க. பட் அது சந்தோஷமா எடுத்துட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து சிறப்பாக நடந்திருக்கு. ஆல் யுவர் டீம் ஒர்க் இஸ் been success. This is the best alumni meet in Silver Jubilee the whole institute. இந்த பார்ட்டி ஆரம்பிச்ச பெருமையை இன்னைக்கு சேர்மன் அவங்க வந்து சந்தோஷத்துல தலைச்சு உட்கார்ந்துக்கிறாங்க. It will be a good speech to you. Thank you. Respected principal to deliver this special gift. Beloved Chairman, President of Alumni Association, Mr. Chandrasekhar Raja, the staff members, faculty members of our Polytechnic College, Silver Jubilee alumni friends, and their king and king. I once again welcome you all for this meet. So every year, we make it as a point that alumni celebration will be held at our Polytechnic College so that the alumni, the students, those who have passed out from our institute gather with their family members and then share their alma mater so that it will be a wonderful and memorable experience. So in this interval, in the institution of the Parishala, it's all the collective responsibility of the faculty members who play a major role. And again, students இதற்காக பயனுள்ள வகையிலே அந்த பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் போய் பார்த்துருக்கேன். அங்கே இந்த மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. எவ்ரிபடி டீச்சர்ஸ்லாம் என்ன போர்டில் எழுதி போடுவாங்க, மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுத வேண்டியது 100 மார்க் இல்லை 95 மார்க் வாங்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஜாப்ல செட்டில் ஆகி எதுவும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம அலுமினி எல்லாருமே அவங்களோட துறையில வல்லுநர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீச்சர்ஸுக்கு அதுதான் நம்ம டீச்சர்ஸ் இந்த நாட்டை வளமாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் இந்த தருணத்தை உறுதி கொண்டு நல்ல விதமாக நம்முடைய நாட்டை நடத்தி செல்ல வேண்டும். வரக்கூடிய காலங்கள் மிகவும் சவால் நிறைந்த காலங்களாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதனால் உங்களுடைய பணி மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். மற்றும் இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பாலிடெக்னிக் முதல்வர் டாக்டர் வெங்கட்ராஜ் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆசிரியர்கள் அவர்களே, தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று ரொம்ப அழகான கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதனால் எங்கேயும் போகவும் நான் தேடுறது நீங்கள் எல்லாம் தடம் பதித்து நடக்கக்கூடிய மாமனிதர்கள். அதனால்தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்தினார்கள். தன்மானத்தோடு வாழ்க்கைகள் அவர்களோடு தொழில்வார்கள். பள்ளிக்கூட ஆரம்பித்தது பெருசில்ல, கல்லூரியில் ஆரம்பித்தது பெருசில்ல, அவன் வாழ்க்கையில் பின்னால் தன்மானத்தோடு வாழ வேண்டும், யாரையும் நம்பி வாழ வேண்டும் சொல்றார்கள். அவரை நம்பி மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தை என்னிடம் அடிக்கடி சொல்வார்கள். அப்பொழுது தலைத்தொழில் சகப்பனார் இறந்த பிறகு அவர்கள் கையில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். கலைக்கல்வி ஆரம்பிக்க வேண்டுமா, இல்லை வேறு ஏதாவது ஆரம்பிக்க வேண்டுமா எல்லாம் நினைத்து கடைசியில் அவர்கள் எப்பொழுதும் மதுரை இருந்து ராஜபாளையத்துக்கு வர்ற வழியில் தமிழ்நாடு பாலிடெக்னிக் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அந்த முதல்வரை சந்தித்து தான் வருவார்கள். மனதில் ஒருவா எப்படியும் நம்ம ஒரு தொழில் கல்வியை கொண்டு இந்த
இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் தொழிற்கல்வி சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்கள் தன்மானத்தோட வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால் அவர் தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று அப்போதே அவர் நினைத்தார். எனக்கு இதை வந்து சொல்வார்கள், என்னப்பா நம்ம ஒரு வாழ்க்கைக்கு அந்த மாதிரி ஆரம்பிக்கணுமே. எனக்கு அப்போ வயசுலாம் 25 வயசு அவ்வளோதான். அதுக்கு என்ன நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் அரசாங்கத்தில் போய் கலப்படாதவர்கள் கேட்டார். அப்புறம் காமராஜ் அவர்கள் முதல்வராக இருக்கிறார்கள். வெங்கட்ராமன் அவர்கள் கல்வி இந்த தொழிற்கல்விக்கு அமைச்சராக இருக்கிறார். 2 பேரும் அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்ச நண்பர்கள் தான். காமராஜர் ரொம்ப நாளைக்கு குமார் சர்வாஜா காலத்திலிருந்து தெரிஞ்ச முதல்வர்கள். அவர்கள் 2 பேரும் கேட்டு பார்த்தார்கள். சரி பார்த்தோம். காலமான பிறகு நான் காமராஜர் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி அதனால் பெரிய ஒரு தொழிற்கல்வி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார். சொன்னேன், இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அவருக்கு நான் விண்ணப்பித்தேன். அவர்கள் வெங்கட்ராமன் அமைச்சர் அவரிடத்தில் நீ போய் சொல்லு, அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்னார். சரி என்று வெங்கட்ராமன் அவர்களிடம் போய் சொன்னார். அவர் சொன்னார்கள், தேர்ட் ஃபயர் பிளானில் ஒரே ஒரு தனியார் வாழ்க்கைக்கு தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று மத்திய சர்க்கார் எங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஒரு தனியார் வாழ்க்கைக்கு தான் ஆரம்பிக்கணும், தேர்ட் ஃபயர் பிளானில் சொன்னார். அதனால எனக்கு இதுவரை 10 பேர் வந்து கேட்டார் வேண்டும் என்று தனியார் வாழ்க்கை. ஆனால் நான் யாருக்கும் பதில் சொல்லவில்லை. நீ வந்து கேட்கிற அப்பாவுக்கு எனக்கு அவருடைய சாதனையை நான் நினைக்கும் பொழுது எனக்கு அவர் பேரில் ஏதாவது செய்ய வேண்டும்.